சின்ன தங்கச்சி வந்து பெரிய தங்கச்சி கிட்ட சொல்லு. அப்புறம் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. அதாவது என்னுடைய தங்கச்சிக்கு தெரிஞ்சவங்க எல்லாருமே. நான் அப்ப தங்கச்சி வீட்டுல தானே இருந்தேன். ஓ! அவங்க எல்லாம் சொல்லியிருந்தாங்க. கட்டு ஏதாச்சும் போட்டு பாருங்க. கை பூட்டு ஏதாச்சும் விலகி இருக்கும். அதனாலதான் அந்த பொண்ணுக்கு சரியாக மாட்டேங்குது அப்படின்னு. இப்படியெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பெரிய தங்கச்சிக்கு சொல்லணும். சரி, எங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு இடம் இருக்கு. அங்க வேணா ஜெயாவை கூட்டிட்டு போலாம். பசங்க எல்லாம் ஸ்கூல்ல இருந்து வந்துட்டோம். அதன் பிறகு நம்ம ஜெயாவை கூட்டிட்டு போலாம் அப்படின்ட்டு என்னுடைய தங்கச்சி சொல்லியிருந்தாங்க. அப்போ அவங்களும் அவங்க ஊர்ல இருந்து வந்தாங்க. கட்டு போட்டுட்டா எப்படி என்னால நகர்ந்து போக முடியாதுல்ல, அது மாவு கட்டு மாதிரி போட்டுருவாங்க அப்படின்னு தான் நான் கேட்டுட்டேன். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லை, அது சாதாரண கட்டு தான் அப்படின்ட்டுலாம் என்னுடைய பெரிய தங்கச்சி சொல்லுச்சு. அப்புறம் அந்த இடத்துக்கு போலான்ட்டு எல்லாருமே ரெடி ஆயிட்டோம். அதன் பிறகு அங்க நாங்க போயிட்ட பிறகுதாங்க அந்த இடமே பூட்டி இருந்துச்சு. அங்க இருக்கிறவங்க கிட்ட கேட்டோம், கட்டு போடுறவங்க எங்கன்னு. ஐயோ, அவங்க இறந்து 6 மாசம் ஆயிடுச்சு, உங்களுக்கு தெரியாது போல இருக்கு, யாரோ சொல்லி அனுப்பிட்டு இருக்காங்க, வேணும்னா வேற ஒருத்தருக்கு கட்டு போடுவாங்க, நீங்க வந்த வழியிலேயே அப்படியே ஒரு கோழி பண்ணை இருக்கும், அது உள்ள போனீங்கன்னா அவங்களுக்கு தான் தனி வீடு இருக்கு, அங்க ஒருத்தர் கட்டு போடுறாங்க போங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்கு. வந்த வழியே வந்து அவங்க சொன்ன இடத்துக்கு போனோம். அது ரொம்ப தனி வீடு. தென்னை மரம், அதாவது தென்னந்தோப்பே, அது தென்னை மரம் கூட அப்படியே ஒரு அடர்ந்த தோப்புக்குள்ள ஒரு பெரிய பங்களா. நாங்க போகும்பொழுது அந்த வீட்டுள்ள யாருமே இல்லை. ஒரே ஒரு காரு, அங்கங்க கால பைரவர்கள் சுத்திட்டு இருந்தாங்க. அதனால பசங்களெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு என்னுடைய தங்கச்சிங்க பயந்துச்சு. யாருமே கீழே இறங்காதீங்க, கடிச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய தங்கச்சிங்களும் உள்ள ஏறிடுச்சு. அப்புறம் ஆட்டோக்கார அண்ணா சொன்னாங்க, பயப்படாதீங்கம்மா, அதெல்லாம் கடிக்காதுங்க, வீட்டுல வளர்க்கறது தானே அப்படின்ட்டு சொன்னேன். ஒருத்தர் வந்தாங்க, வெயிட் பண்ணுங்க வருவாங்க, உள்ள இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்புறம் ஆட்டோக்கார அண்ணாவே போயிட்டு கூட்டிட்டு வந்தாங்க. பாக்குறதுக்கு எங்க அப்பா ஏஜ்ல தான் இருந்தாங்க. யாருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு என்னதான் சொன்னாங்க. அப்போ கையெல்லாம் பார்த்துட்டு, கீழே உட்காருவியாம்மா அப்படின்னு கேட்டாங்க. உட்காருவேன் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். சேர்ல உட்காந்து முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கொஞ்சம்